புகையில அறுவடைக்கு தயாரான தலைவலிய போக்கி பதக அடாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு அர்த்து போட அனுப்பிடுவோம். எல்லாம் ப்ளூ பிரிண்ட்டும் தெரியும். எடைய வந்தா உன்னைய படையல் வைப்ப. அதோட ஆட்டு சாராயம் பீட்டு சுருட்டு விளையாட்டு போல வேலையை நவுத்தோம். எல்லாம் ஊரும் உருவாத்துட்ட அத்தனை பேரு அசைவோம். இது சிங்கிள்ஸ் இல்ல கும்பல் சண்டை. பத்த வச்சு புகைய விட்டா நீங்க எல்லாம் அவரோட டீம் மெம்பர்ஸா? இன்னும் இப்படி பாடுறீங்க? ஓகே, டியூஷன் முடிஞ்சது. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி பாடுறோம். நான் ஸ்டாப்பா பாடுறோம். பாடுவோம். ரெடி? யார் டிஜே தானே? கௌதம் தானே போட்டுட்டு இருக்காரு. ஓகே. நோ இவானா. நோ ப்ளீஸ் நா தம்பிங்களுக்கு வா 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 யா யா. புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்போனன்ட் தலையெடுத்து தலைவலிய போக்கி பதங்க தலையெழுத்து அடாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோடில கட்டி லாரில ஏத்தி அத்து போட அனுப்பிடுவோம். எல்லாம் ப்ளூ பிரிண்ட்டும் தெரிய மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முட்டே அடிய வந்தா உன்னே பாடையில பக்கல் சாமிக்கு அதோட ஆட்டு தரேன் வீட்டு துருட்டி கேங்கல இல்ல போய் போட்டு விளையாட்டு போல வேலையை நோத்த வேல்டு வைட் லீக். எல்லாம் உருவ நம்ம ரூல்ஸ் உருவாத்துட்டா நம்ம டூல்ஸ். அத்தனை பேரு அசைவம் ஒரே நேரம் சிங்கி சில கும்பல் சண்டை கெட்டு கெட்டு கலந்து போயிட்டு பத்த வச்சு புகைய விட்டா. நன்றி நன்றி. அமேசிங். ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு இடமே. Thank you so much for that. Congratulations once again for your award. Yes, few words Ari. விருது வாங்கினவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் விருதுக்கு தயாராகிறவங்களுக்கும் இந்த மேடையில் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா விருது மேடை வந்து எப்போவுமே எல்லாருக்கும் முக்கியமானது. நம்ம துரத்தி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், எப்படா ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி துரத்தி ட்ரீமையும் தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். எப்போ அது நமக்கு ஓகே சொல்லணும்னு நமக்கு தெரியாது. லவ் பண்ண பொண்ணு ஓகே சொன்னால் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமோ, விருது வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷம். ட்ரீமை துரத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோன்னு. அந்த வகையில் நிறைய விருதுகள் இங்கே கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது நேற்றுலேருந்து. இப்போ நான் வரும்போது ஸ்ரீகாந்த் அவரை ஸ்பீச் கேட்டேன். எனக்கே ஒரு டபுள் மடங்கு ரீசார்ஜ் ஆன மாதிரி இருந்தது. வாழ்க்கையில் கண் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது. ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால், வாழ்க்கையில் விஷன் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நமக்கே ஒரு எக்ஸாம்பிளாக அவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அசல் கோளாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய ராப் சிங்கர்ஸ், நிறைய இண்டிபெண்ட் சிங்கர்ஸோட கல்ச்சர் வந்து இப்போ எமர்ஜ் ஆகிருக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவில்.